தமிழ் 8ஆம் வகுப்பு முக்கிய வினாக்கள் பாகம் 2. சுந்தரர். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர். இவர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இவர் அருளிய தேவாரப் பாடல்கள் 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன. இவர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்துள்ளார். தேவாரம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே ஆகும். இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தே ஆரம் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே வாரம் இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கலித்தொகை. கலித்தொகை 8 தொகை நூல்களுள் ஒன்று. இது கலிப்பா என்னும் பாவகையால் ஆன ஒரு நூல். 150 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி என்னும் 5 பிரிவுகளை உடையது. கலித்தொகையை தொகுத்த நல்லந்துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். நெய்தற்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே. நாட்டுப்புற கைவினைக் கலைகள். கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில் என 3 வகை மூங்கில்கள் உண்டு. அவற்றுள் கூட்டு மூங்கிலே கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை. பிரம்பு என்பது கொடி வகையைச் சேர்ந்த தாவரம். இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் என்பதாகும். இது வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தின் இப்பொழுது இஃது அருகிவிட்டது. நமக்கு தேவைக்காக அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது. தகடூர் யாத்திரை. இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்நூலின் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன. கொங்கு நாட்டு மழைசோற்று வழிபாடு, பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைசோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து மழைசோறு என்ற பாடல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலின் பதிப்பாசிரியர் ஆ. கௌரன். கொங்கு நாட்டு வணிகம். ஊர்களும் சிறப்பு பெயர்களும். தூத்துக்குடி முத்துநகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், மதுரை தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீபநகரம். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர். சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர். 150ற்கு மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். இவர் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர். இவர் கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். அவர் எழுதிய சிறுகதைகளில் ஒன்று தான் காலம் உடன் வரும் என்ற விரிவானம். செயங்கொண்டார் தீபக்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். இவர் முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கால புலவராக திகழ்ந்தவர். இவரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று பலபட்டட்டை சொக்கநாத புலவர் இவரை புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பரணி வகையைச் சார்ந்த நூல். தமிழில் முதலில் எழுந்த பரணி இந்நூலே ஆகும். இது முதலாம் குலோத்துங்க சோழன், அவருடைய படைத்தலைவர்
கருணாகர தொண்டைமான் ஆகியோரில் கலிங்கப் போர் வெற்றியை பேசுகிறது. இந்நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார். கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் பாடப்பெற்றது. 599 தாழிசைகளை கொண்டது. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். மீ. ராஜேந்திரன் என்னும் இயற்பெயரை உடைய மீரா கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். அன்னம் விடு தூது என்னும் இதழை நடத்தியவர். ஊசிகள், கூக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய கோடையும் வசந்தமும் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை தான் விடுதலை திருநாள். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். இவர் இயற்றியதே திருமந்திரம். இது 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள்தான். ஒன்றே குலம் என்ற பாடல் வரிகள். குணங்குடி மஸ்தான் சாகிப்புவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீசுவர கண்ணி முதலான நூல்களையும் இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதியில் குணங்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பில் இருந்து மெய்ஞான ஒளி என்ற ஒரு பாடல் தரப்பட்டுள்ளது. இறை அரசனின் இயற்பெயர் சேசுராசா என்பதாகும். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியுள்ளார். அந்நூலிலிருந்து ஒரு பாடல்தான் உயிர்குணங்கள் என்பதாகும். வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மு. மேத்தா. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளுள் ஒருவராக இவரை போற்றுவர். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் எழுதியுள்ளார். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புது கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை தான் தோழனுக்கு. கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. சிறுகதைகள், புதினங்கள், குறும்புத்தினங்கள், வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ளார். இவரது அன்னை பூமி என்னும் புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றுள்ளார். உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். பால்மரம் என்னும் கவிதையை வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.